சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பாருங்க நாள் வந்திருக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன இது என்ன பொய்யா நான் சொல்ற பொய்ன்னு சொல்லு பச்சை பொய் எது பொய் பச்சை ஜமக்காலத்துல வடிகட்ட பாரு பச்சை பொய் இது இப்ப கேஸ் ஆகி போச்சு பயமாக தோத்துறோம் நாங்க ஏண்டா கொலையாரீங்களா பாவியலா நாசமா போக சும்மா மக்கள் பணங்க அது உங்க ஆயா விட்டு பணம் அது எங்க ஆயாதாயா தமிழ்நாடு அரசு எங்க ஆயா வீட்டு பணம் தான் எங்க ஆயா தான் அது உங்க ஆயா இல்ல உங்க ஆயா எல்லாம் டெல்லியில இருக்கு அதுவும் களவாணி கூட்டம் நீ தேர்தலை சந்திச்சு ஆம்பளடான்னு நீ வந்து நின்றுக்கணும் ஒட்ட பயிலுவோ பின்னாடி பக்கமா வந்துகிட்டு என்ன யாருகிட்ட பேசுறீங்க என்னது திருட்டுத்தனம் செய்வது எப்படி தில்லாலடித்தனம் செய்வது எப்படி சகினித்தனம் செய்வது எப்படி சல்லித்தனம் செய்வது எப்படி உங்ககிட்ட தான் கத்துக்கணும் கமலாலயம் பூரா பிச்சைக்கார பயில கூட்டம் நாங்க பிச்சைக்கார கூட்டம் ஆமா இது தெருநாய் கூட்டம் ஆமா நாங்க கடிச்சு கடிப்போம்ல வாபஸ் எப்ப வந்து தேர்தல் வேலை பார்க்கப்படும் அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்ல நீ வந்து பேசுற சென்ஸ் பத்தி நான்சென்ஸா பேசுறா பயிலுகளுக்கு இப்ப வந்து ஜட்ஜி வந்து சீஃப் ஜட்ஜி இருக்காருல்ல எலெக்ஷன் கமிஷன் மீது ஓட்டெடுப்பு அதை விசாரணை பண்ணணும்னு சொல்லி மம்தா ஒரு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்துச்சு சும்மாரியா முந்தா நாள் சீஃப் ஜட்ஜி சொல்றாரு நான் இந்த கேஸை விசாரிக்க மாட்டேன் எனக்கு பின்னாடி வந்து தலைமை ஜட்ஜா உட்காரக்கூடியவங்களும் இதை விசாரிக்க வேண்டாம் இதை விசாரிக்கிறது வந்து ஜூனியர் ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல அவங்க ஒரு 5 பேர் கொண்ட கமிட்டி விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு என்ன காரணம்னா தேர்தல் கமிஷன்ல வந்து சீஃப் ஜட்ஜு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் 3 பேர் சேர்ந்துதான் அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க 2 பேர்த்த ரிசைன் பண்ண வச்சு 3ஆவதா இருந்த ஆளை கொண்டு வந்து சீஃப் ஜட்ஜா வச்சு எடுத்து பாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பாரு வந்திருக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன இது என்ன பொய்யா நான் சொல்ற பொய்ன்னு சொல்லு பச்சை பொய் எது பொய் பச்சை ஜமக்காலத்துல வடிகட்ட பாரு பச்சை பொய் மக்களே நல்லா பாத்துக்கோங்க என்ன சொன்னாருங்கிறத பாருங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் மீது இருக்கக்கூடிய அந்த கமிஷன் மீது இருக்கக்கூடியதை நான் விசாரிக்க மாட்டேன் ஒரே உள்ளூர்ல ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டர் மண்டே ஓச்சது யாரு மண்டே நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இத நான் ஏன் சொல்றேன் சும்மா போயா எவ்வளவு பெரிய தவறு பண்ணிருக்காரு அவரு கொலை ஒரு கேள்வி கேக்குறாரு ஆமா என்ன ஆமா ஒரு கேள்வி கேக்குறாரு அதுக்கு நம்ம பதில் சொல்ற நேரத்துல கத்துற நேரத்துல வேற ஒரு கேள்வி கேட்டா கோவம் வருதுல 4 வருஷம் இப்படிதான் நம்ம கேட்கற கேள்விகளை வேற கதையை பேசினா எங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும் சரி நான் சொன்னது எலெக்ஷன் கமிஷன் மீது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொன்னது உண்மையா பொய்யா நான் எங்க உண்மை ஆதாரம் காட்டுங்க என்ன ஆதாரம் காட்டுங்க நீ வக்கீல் தானேயா மானகட்டம் எவ்வளவு கோவம் வருது பாருங்க மானகட்ட வேலை பார்த்துட்டு ரிப்போர்ட்டர் மண்டே உடைக்கிறீங்க இல்ல எலெக்ஷன் கமிஷன்ன்றது அட்டானமஸ் பாடி அதுவும் முதல்ல உங்களுக்கு தெரியல அது தனித்துவமா செயல்படக்கூடிய ஒரு பாடி அதற்கும் அரசுக்கு சம்பந்தம் இல்ல அது தெரியல பொய் பேசாத அது அட்டானமஸ் பாடியா இருந்ததான் சீஃப் ஜட்ஜ் இல்லாம எதிர்கட்சி தலைவர் இல்லாம நீங்களே அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்க அதுக்கு தான் இப்ப மம்தா வந்து கேஸ் போட்டிருக்கு அந்த கேஸ் மம்தா மட்டும் இல்ல 180 எம்பிஸ் 180 எம்பி இப்ப இருக்க கரண்ட் எம்பி அவங்களும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி வந்து ஜட்ஜும் இது வந்து தேர்தல் கமிஷனரை நியமிக்கிறது பிரதமரும் சீஃப் ஜட்ஜும் எதிர்கட்சி தலைவர் தான் பண்ணணும் இதை வந்து இவங்க பண்ணக்கூடாது இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா பிரதமர் ராத்திரியா கூட்டி பிரதமர் இல்லாம எதிர்கட்சி தலைவர் இல்லாம இன்னொரு சட்டத்துறை அமைச்சர் அப்ப 2 பேர் பிஜேபி ஆச்சா அப்ப எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் தானே இருக்காரு அப்ப தீர்மானங்கள் பூரா யார் போடுவா பிஜேபி போடுற தீர்மானம் தானே வரும்
அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாரோ அவர் இருந்த என்ன சொல்ல வரீங்க சீக்கிரம் சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆட்சிக்கு வர மாட்டீங்க என்ன பேசினாலும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆசைப்படுறதெல்லாம் பேசுறீங்க. எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் 3 பேர் இருக்கிறதா முறை. அதை விட்டு இவனுக்கு இந்த மாதிரி பண்ணுன உடனே இது இப்ப கேஸ் ஆகி போச்சு. பயமா நாங்க பாவியலா நாசமா போக சும்மா ரொம்ப அநியாயமா நான் சொன்னது சுப்ரீம் கோர்ட் 100% வந்த ஜட்ஜ்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷனை பத்தி எந்த விதமான கேள்விகளையும் எழுப்பல. ஒண்ணு, எதிர்கட்சி தலைவர் என்று ஒன்று இல்லை இந்தியாவில். காரணம், எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தன்னை தானே சொல்லிக்கிறாரு. மம்தா பானர்ஜி அம்மா இன்று வரை கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திமுகங்கிற ஒரு கட்சி தான் போட்டு தொங்கிட்டு இருக்குதாங்க. காரணம், இங்க திமுக ஒரு வழி இல்லை, அங்க காங்கிரஸ்க்கு ஒரு வழி இல்லை. வழி இல்லாத இவர்கள் எல்லாம் வழி தேடி போகக்கூடிய வேலை இது. இன்னொன்னு, கேட்கிற கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிட்டு அடுத்த கதை, ஊர் கதை, இன்டர்நேஷனல் கதை, கோர்ட்டு கதை, சுப்ரீம் கோர்ட் கதை, எலெக்ஷன் கமிஷன் பேசலாம் பாரு. ஒரு உள்ளூர் கதையை கேட்டா 180 எம்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எம்பி 2 எம்பி இல்லம்மா 180 எம்பி பீச்ல அம்மே குழந்தை கைத்து மேல நடக்குது. கைத்து மேல அத மாதிரி என்ன பேசிட்டு இருக்க பொய். 4 முடி இருக்கும் போது இவ்வளவு பேச்சு இருந்தா இன்னும் இளம் வயசுல இன்னும் ஆதரவு பேசிட்டு இந்த உலகத்திலேயே எவனும் இருக்க மாட்டான். நான் ஒரே விஷயங்க, இந்த சுப்ரீம் கோர்ட் நான் இங்க பாரு தமிழ்நாடு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ண நீங்க என்ன பண்றீங்க? அது விடுறா, நான் இதை சொல்றது கேளு. நீங்க சுப்ரீம் கோர்ட்ல தேர்தல் கமிஷன் மீது கொண்டு வந்த ஒரே விஷயம் என்ன பண்ற? என்ன அந்த தீர்மானம் தப்புன்னு கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷன் இல்ல. இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல பிரச்சனைனா இப்ப மக்களுக்கு பிரச்சனை. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. மக்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் பிரச்சனை நாங்க எங்க அரசு பாத்துக்கிறோம். நீ ஒண்ணு முதல்ல கண்ணீர் நாங்க பாக்குறோம். நேரம் நல்லா சாப்பிடுறாங்க. யாரும் கஞ்சி தொட்டி திறக்கல. தமிழ்நாடு அரசு கஞ்சி தொட்டி திறக்கல. ஜெயலலிதா மாதிரி அங்க அங்க தெருவுக்கு உணவு மையங்களை திறக்கல. மக்கள் அவங்க சாப்பிடுறாங்க. அது என்ன மசுக்கு தேவை என்ன இருக்கு? மக்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு மக்களுக்கு தேவையில்லை. நாங்க இலவச அரிசி கொடுக்கிறோம், ஆயில் கொடுக்கிறோம். அது கூட தெரியல. எடப்பாடி சொல்றாங்க இலவசமா குடுக்குறீங்க, மக்கள் தான் செழிப்பா இருக்காங்க. மக்கள் செழிப்பா இருந்தாலும் நாங்க ப்ராமிஸ் பண்ணதை நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். இல்ல செழுமையா இருக்க மக்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லையா? அப்ப நீங்க கொடுக்குற 1000க்கும் 5000க்கும் மக்கள் எவ்வளவு ஏழ்மை நிலையில இருக்காங்க. மக்கள் வேண்டான்னு சொல்லிட்டா நாங்க நிப்பாட்டிடுவோம். அத வாங்குறதுக்குன்னு ஒரு ஒன்ன மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல. நீயே வாங்கிக்கிட்டு என்ன இங்க பேசுற? வாழ போறாங்க. இதுக்கு பணம் போகுதுப்பா பேங்க்ல. எல்லாம் வாங்கிட்டு மொத்தமா அன்னைக்கு 5000 வந்துருச்சு நிலையில இருக்கும் அப்படின்னா அப்ப நீங்க சிரிக்கிறீங்க. மக்கள் பணங்க அது, உங்க ஆயா விட்டு பணம் அது. எங்க ஆயாதாயா தமிழ்நாடு அரசு எங்க ஆயா விட்டு பணம் தான். எங்க ஆயா தான் அது, உங்க ஆயா இல்ல. உங்க ஆயா எல்லாம் டெல்லியில இருக்கு. அதுவும் களவாணி கூட்டம். அது தேர்தல் கமிஷனை வச்சு ஏமாத்தி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி அருமையா இன்னைக்கு மம்தா கேஸ் போட்டுருச்சு. சீஃப் ஜட்ஜ் இப்படி ஒரு அறிக்கையை சீஃப் ஜட்ஜ் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் உண்மையிலேயே மான ரோசை இருந்தா இந்த பிரதமரை ராஜினாமா பண்ணிருக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இவ்வளவு பெரிய தீர்மானத்தை சொன்ன உடனே ஜட்ஜ்மெண்ட் சொன்னதுக்கு மான ரோசம் வெக்க இருந்திருந்தா ராஜினாமா பண்ணிட்டு முறைப்படி ஒரு தேர்தல் கமிஷனை தேர்ந்தெடுத்து வச்சு அட்டானமஸ் பாடியை வச்சு நீ தேர்தலை சந்திச்சு ஆம்பளடான்னு நீ வந்து நின்றுக்கணும். பொட்ட பயிலுவா பின்னாடி பக்கமா வந்துகிட்டு என்ன யார்கிட்ட பேசுறீங்க? என்னது பேடிஎம் பேமெண்ட் வந்துச்சு விடுங்க. அதானே துடிக்கிறீங்க? கையாமையா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்லிட்டாரு. சரி, ஒரு நீதியரசர் சொல்றதுக்கு இப்படி நீலிக்கணி வடிக்கிறாங்க குழந்தைங்க. நீதியரசர் பச்சை குழந்தைங்க. நான் ஒத்துக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாருன்னு சொல்றாரு. அதுக்கான தரவுகளை தரமாட்டாரு. எங்கேயோ முரசொலி கத்தி கிடக்குறாரு. உயிரே கொடுப்பேன். அலைய முடியாது சந்தான கதையா சொல்றது. எலெக்ஷன் கமிஷன் அட்டானமஸ் பாடி, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயங்கள், நீதிமன்றங்கள் அங்க பேசுறது, அவங்க ரிப்ளை கொடுக்கறதெல்லாம் விட்டுருங்க.
மக்கள் மன்றத்துல ஓட்டை கட்டி வாங்கினவங்க மக்கள் மன்றத்துக்கு கூடிய பிரச்சனை ஓட்டை எங்க வாங்குறீங்க? நாங்க மெஜாரிட்டியா ஜெயிக்க வேண்டியதை நீ பூரா கொல்ல கூட்டம் கொலகார கூட்டம் ஒரே பையன் பேச விட மாட்டாரு. இப்ப நான் கத்திக்கிட்டே இருக்கேன் பாருங்க. எஸ்ஐஆர் வந்துருச்சு. எஸ்ஐஆர்ல இவங்க போட்ட போலி வாக்குகளும் போயிருச்சு. வருகிற தேர்தலையும் கதை கந்தல் எல்லாம் தெரிய தொடங்கிடுச்சு. இப்ப எதை சொல்லி ஏமாத்துறது தெரியாம வடக்கத்தியான 80 லட்சம் வடக்கத்தியானுகளை இப்ப ஓட்டர்ஸ்ல சேர்த்துட்டாங்க. எவ்வளவு 80 லட்சம் ஓட்டர்ஸ் சேர்த்திருக்கானுங்க. அதுவும் ஒவ்வொரு தொகுதி வாரியா சேர்த்து வச்சிருக்கானுங்க. 10,000 கொல்ல கூட்டத்துக்காரனுங்க, கொலகார கூட்டம். இதெல்லாம் பண்றது எப்படி, திருட்டுத்தனம் செய்வது எப்படி, தில்லாலங்கடித்தனம் செய்வது எப்படி, சகினித்தனம் செய்வது எப்படி, சல்லித்தனம் செய்வது எப்படி, இவங்க கிட்ட தான் கத்துக்கணும். உள்ளூரில் ஒரு பிரச்சனை இருக்கு, உள்ளூர் பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு எங்கன்னா யோகிதா இருக்காங்க. சரி, ஒரு எலெக்ஷன் நெருங்கிடுச்சுல, ஏன் ஒன்னும் மாநாடு போடாம இருக்கீங்க? ஏன் தேர்தல் அறிக்கை கொடுக்காம இருக்கீங்க? மூஞ்சி இல்ல, எந்த மூஞ்ச வச்சு நீங்க வெளியே போய் பாப்பீங்க மக்களை? அதாவதுங்க, ஒரு நான் பேசணும் கொடுத்துட்டியா? ஏன் கொடுக்கல? சொல்லு, நீ தேர்தல் அறிக்கை எங்க இருக்கு? கமலாலயம் பூரா பிச்சைக்கார பையில கூட்டம். நாங்க பிச்சைக்கார கூட்டம். ஆமா, இது தெருநாய் கூட்டம். ஆமா, நாங்க கடிச்சு ஒரே விஷயம் பேசுவோங்க. எல்லா வேலையும் பண்ணிட்டு இன்னைக்கு மக்களை வந்து சந்திக்க மூஞ்சி இல்லைங்க உங்களுக்கு. இதுவரை ஏங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசல நீங்க? தேர்தல் சார்ந்த பொதுக்கூட்டம். இதே காங்கிரஸ் பெரிய கட்சின்றீங்கல்ல, ஏன் ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க உங்களுக்காக? நீங்க போய் மைடியர் பிரதர் நின்னீங்களே, நீங்க நின்று நக்கீட்டு போச்சுல, அங்க போய் நீங்க பீகார்ல வந்து நில்லுங்க. இங்க ராகுல் காந்தி பேச சொல்லுங்க. உள்ளூரில் இவங்க சரக்கு வியாபாரம் ஆகல, உள்ளூரில் இவங்க பண்ணக்கூடிய ஈன வேலைகளும் உள்ளூரில் இவங்க பண்ணக்கூடிய கேன வேலைகளும் தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் அறிவு வேணும். வாபஸ் எப்ப வந்து தேர்தல் வேலை பார்க்கப்படும், அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்ல. நீ வந்து பேசுற சென்ஸ் பத்தி நான்சென்ஸா பேசலாம் கட்சிக்காரங்க. இல்ல நான் ஒரே விஷயங்க, சும்மா மொத்தத்துல சும்மா அந்த ஆட்சி ஒரே மேட்ரு. கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் வெக்ஸ் ஆயிட்டாங்க, ஓட்டு போட்ட நம்மெல்லாம் வெக்ஸ் ஆயிட்டோம். திமுக கட்சியே ஒரு எந்த விதமான ஸ்பீடப் இல்லை. அதிமுக தேர்தல் அறிக்கை விட்டுருச்சேங்க. பிரதான கட்சி தமிழ்நாட்டில் எது என்ன கட்சி ஆட்சி அமைக்க போகுது? தேர்தல் அறிக்கை விட்டாங்களா இல்லையா? வேட்பாளர் பட்டி விட்டுருக்காங்களா இல்லையா? பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்களா இல்லையா? ஏன் போடுறாங்க? 4 இடம் நல்லாட்சி கொடுத்துருக்காங்க. 4 விஷயம் இல்ல, 40 விஷயம் உங்ககிட்ட இருக்கு பேசுறதுக்கு. இந்த நாரதர்கிட்ட என்ன இருக்கு? இந்த நாரி போறவங்கிட்ட என்ன இருக்கு? 5 வருஷம் ஆட்சி இருக்கு. தேர்தல் அறிக்கை தயாரிக்க வைக்கல உங்களுக்கு. அவரை பாக்காதீங்க. சொல்றது 12 மாநாடு நடத்துறது நாங்க 3 மாசத்துல. எங்கள்கிட்ட கதை விடுற, நாங்க மாநாடு போடல, கூட்டம் போடலன்னு. மக்களை போய் பார்க்க பாரதிய ஜனதா பிரதமர் வந்தப்ப ஒண்ணு தரப்புல அரசு விழா, இன்னொன்னு பொதுக்கூட்டம், 2 தான் இவனுக்கு பண்ண வேலை. நம்ம 12 மீட்டிங் போட்டிருக்கோம், மாநாடு போட்டிருக்கோம். நம்ம கிட்ட வந்து கதை கட்டுறாங்க, தண்ணி கட்டுறாங்க. மூஞ்சி இல்லங்க, போறப்பவே துணி தேய்க்க சாமான் தேய்க்க ஆளு இல்லன்னா துணி தேய்ச்சி சாமான் தேய்ச்சி வீடு பக்கத்துக்கு வருவாங்க. எங்களை போவாங்க. இந்த பாரு, எங்களை பார்த்தா துரத்தட்டும் வைக்கட்டும் எப்படி பாப்போம். மீடியாக்காரங்களையே அடிச்சு மாட்டே உடைச்சிக்க. பதில் சொல்லுங்க. ஏன் உங்களோட எம்எல்ஏட குவாரியில 3 சடலங்கள் கிடக்குது, ஆண் பெண்கள் கிடக்குது? பதில் சொல்லுங்க. பெண்களுக்கு பாலியல் வழக்கு கடந்த 15 நாள் 20 ரேப் கேஸ்ங்க. பதில் சொல்லுங்க. ஏன் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல? பதில் சொல்லுங்க. கொண்டு வந்து போட்டு போயிட்டானுங்க. அது முஸ்லீம் அடிச்சு கொண்டு வந்து போட்டு போயிட்டானுங்க. ஒரு தரவுகளை சொன்னா தரவுகளுக்கு பதில் சொல்லணும். ஒண்ணு, எல்லாத்துக்கும் பிஜேபி காரன் இருக்கக்கூடாது. ரேப் பண்ணது திமுக காரன். ஒண்ணு எங்க போகல, யார் சொன்னாங்க? இளைஞர் யார் ரேப் பண்ணிருக்காங்க? அதிமுக காரன் ரேப் பண்ணிருக்காங்க. அயலகாரன் ரேப் பண்றான். ரேப் பத்தி ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு. நீங்க தான் ரேப் பண்றது. அதனாலதான் பொம்மலையில உங்க அறிவாலயத்துக்குள்ள கமலாலயத்துக்குள்ள வரல. 2வது கஞ்சா வித்ததும் உங்க ஆளுதான், கஞ்சா வச்சிருந்ததும் அதிமுக தான். சும்மா எங்க நிர்வாகமும் சரியில்லை. அது மருத்துவத்துறையா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், வேளாண் துறையா இருக்கட்டும், எதுவுமே சட்டத்துறையா இருக்கட்டும், எதுவுமே சரியில்லைங்க. காவல்துறையும் சரியில்லைங்க.
சரியில்லை ஏங்கன்னு கேட்டா அதை தீர்வு கொடுக்கணுமா ஒரு அரசு, இல்லை இப்படி தர்க்கம் பண்ணணுமா? தீர்வு தரத்துக்கு இவங்க தயாராகவே இல்லை. இன்னொன்னு ஒரே ஒரு சாதாரண கேள்வி, இவ்வளவுலாம் பேச சுப்ரீம் கோர்ட் அளவு போயிட்டாருல. இந்த வடிவேலு ஒரு படத்துல வருவாரு, சரத்குமார் வடிவேலு, ஐ லவ் யூன்னு 3 வாரம் சொல்ல முடியாது ஒரு காமெடி ஷோ வரும். அப்போ ஒருத்தன் போய் போஸ்டர் போட்டு வருவான், ஆர்மியன் டெல்லியில அப்படின்வான். பத்தியா இந்தியாவில் ஆரம்பிச்சு டெல்லி வரை போயிட்டான் பாருங்க. அந்த மாதிரி இங்க தமிழ்நாடு வதிகள் டெல்லி வரை போயிட்டாரு. ரைட், நாங்கள் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, 2021 யார் ஜெயிச்சது? யார் ஆளுங்கட்சி? திமுக தானே. அப்ப தேர்தலுக்கு கொடுத்தீங்களா இல்லையா? மொத்தத்தையும் ஏன் நிறைவேற்றல? எந்த மூஞ்ச தேர்தலுக்கு திருப்பி போடுறீங்க நீங்க? கொடுத்த அறிக்கையை பேருக்கு வேலை கலத்தோம்னு சொன்ன கொடுத்த அறிக்கையை ஒண்ணு செய்யாம கொடுத்த அறிக்கையை அறிவே இல்ல. கொடுத்த அறிக்கை அப்ப பாத்தீங்கன்னா உண்மை ஓரளவுக்கு மேல போய் சொல்ல கவ்வும் இருங்க. அறிக்கையை செய்ய துப்பற்று 4 ஆண்டு காலம் சரிக்க போயிட்டு இப்ப திருப்பி வந்து ஒரு தேர்தல் அறிக்கை குழு போடுறது. ஃபர்ஸ்ட்ல இருந்து வரீங்க, இந்த சூரிய படம் போட படமா இது, மொத்த கோடி அடி முதல்ல இருந்து வரன்றதுக்கு பாவம் மன்னிப்பு கேக்குறீங்க. ஐயோ அடுத்த மாதிரி ஒழுங்கா இருக்காங்க, சரி பண்ணி தரங்க. நாங்க யார்கிட்ட வந்து கேட்டோம்? கேட்கல, பிச்சைதான் எடுக்கல. நீங்க மக்கள்கிட்ட பிச்சைதான் எடுக்கல. 4 வருஷம் எங்களை பிச்சை எடுக்க விட்டுட்டு இப்ப எடுக்க வராங்க பிச்சை. இந்த பிச்சைக்கார கூட்டத்தை ஓப்பனாவே சொல்றாங்க, நம்மள பராரியாக்கி நிப்பாட்டிட்டு இன்னைக்கு இன்னும் பெரிய பட்டோலி வீசுறது போல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு தீர்வை மக்கள் பார்க்கணும். யாருமே நம்ம நிம்மதியா இல்லை, நம்ம குடும்பம்லாம் ரோட்ல நிக்குது, நம்மளாம் இன்னல சம்பாதிக்கிறோம், நமக்கு தான் குறைகள் வருது, நமக்கு தான் கஷ்டம் வருது. இந்த குடும்பம் இருமாப்போட இருக்கே, இந்த குடும்பம் மினுமினுப்பா இருக்கே, இந்த குடும்பம் காரு பங்களாவோட இருக்கே, என் வீட்டு பணத்தை சம்பாரிச்சு நான் போட்ட ஓட்டுல இவன் சொபசிக்கிட்டா இருக்காங்களே, நாங்க மட்டும் எங்க சீரடிக்கணும். இன்னொன்னு, ஒரு கூட்டணியில சீட் ஷேரிங் இருந்தா அந்த கூட்டணி நல்ல கூட்டணி, நல்லா கேட்டுக்கோங்க, எல்லா கூட்டணியும் சீட் ஷேரிங் இருக்கும். இவங்க நோட் ஷேரிங். ஆனா ஏடிஎம்கே நடக்கக்கூடிய சீட் ஷேரிங் எதனால? சர்வீஸ் ஷேரிங். இந்த சீட்டையும் நோட்டையும் வாங்கிக்கிட்டு இந்த 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 ஈன கூட்டத்துக்கு ஓட்டு போட்டா நமக்கு தமிழ்நாட்டுக்கு நமக்கு வேட்டுதான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஒரு மாற்றம் நிகழணும். விஷயமா பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் அவங்களும் சரி, அவங்களோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி நாசமா போயிடும். இது நாசமா போகலைன்னா அதுக்கப்புறம் பாரு, சரியா? இவங்க வந்து பண்ணிருக்க ஒரே ஒரு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னாலே மூஞ்சியம் கொண்டு எங்க வச்சுப்பானுங்க. நாங்க அது பூரா பிரிண்ட் அவுட் எடுத்து எங்க கட்சியில இருந்து கொடுக்க போறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.